இப்போ மேப்பிங் பார்ப்போம். இதெல்லாம் சம சைஸில் இருக்கு. இப்போ படத்தில் சம சைஸாக வராட்டியும் இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் சமனான பெருமெல்லாம் காணப்படும். இதுக்குள்ளே இருக்கிறது இப்போ இது வந்து மாய முகவரி, வேர்ச்சுவல் மெமரி எடுத்துக்கொள்வோம். இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பௌதிக முகவரி என்று எடுத்துக்கொள்வோம். பௌதிக மெமரி, சில பிசிக்கல் மெமரி எடுத்துக்கொள்வோம். இதை வேர்ச்சுவல் மெமரி என்று எடுத்துக்கொள்வோம். இதில் இருக்க அட்ரஸ்களை சொல்கிறது வந்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் மாய முகவரி என்று சொல்லுவோம். மாய முகவரி. இதில் இருக்க அட்ரஸ்களை சொல்லுவோம். இப்படி இருக்கலாம் ஒரு அட்ரஸ். இதில் சொல்லுவோம் நாங்கள் பௌதிக முகவரி. பௌதிக முகவரி என்று எடுத்துக்கொள்வோம். இது நாங்கள் சில விஷயங்களை அவதானிக்க வேண்டும். இப்போ இதில் வந்து பார்த்தா மெய்நிகர் இடைவெளி என்று சொல்லுவாங்க. லாஜிக்கல் அட்ரஸில் மெய்நிகர் இடைவெளி என்று சொன்னால் இவ்வளவு என்ன இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இத்தனை பிட் ஒரு 10 பிட் பயன்படுத்தலாம்னு வைப்போம். அல்லது இதில் பார்த்து சொன்னால் நாங்கள் 2GB ஏதோ ஒரு அளவு சைஸ் ஒன்று போடுவோம். இது ஒதுக்கப்பட்ட 2Gன்னு சொன்னால் இப்போ நாங்கள் முந்தைய ஒரு பார்த்து நாங்கள் ஒரு இப்படி ஒரு அட்டவணை சரி பார்த்து இதில் பார்த்தா இது என்ன பக்க எண்ணிக்கை, பேஜ் நம்பர். இதை வந்து சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் ஃப்ரேம் சைஸ் அல்லது பேஜ் சைஸ், பக்க அளவு, பக்கத்துடைய அளவு என்று சொல்லுவோம். இந்த 2GB எதை கவர் பண்ணும் என்று சொன்னால் இது இருக்கிறது தான் கவர் 2GB என்றது எடுத்து, அதாவது மெய்நிகர் நினைவக இடைவெளின்னு சொல்லுவாங்க. மெய்நிகர் நினைவக இடைவெளி இந்த 2G. இப்போ நான் ஒரு கணக்கு வரைக்கும் இதில் போடுறதெல்லாம் இதை தான். இப்போ இதில் சொன்னால் இப்போ இது பிசிக்கல்னு சொன்னால் இது 1GB இருக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து அட்ரஸ், இடப்பெயர்ச்சி அல்லது பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது ஆஃப்செட் வர நாங்கள் அழைப்போம். இந்த பக்கனில் பார்த்து இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம், பைட்ஸுக்கு மாற்றி வச்சுருக்கோம். இதில் ஏற்கனவே பார்த்தோம் பிட் இருக்குது, இதில் பிட் இருக்குது. இந்த இதில் இருக்க பிட்டை வரணும்னு சொன்னால் இது ரெண்டும் கொண்டு இந்த பிட் வரும். ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த கன்செப்டுகள் தெரிந்திருக்க வேண்டும். இதில் வந்து ஒரு பக்கத்துக்கு 10 பிட் பயன்படுத்தப்பட்டா, இப்போ பாருங்க ஒரு கேள்வி இருக்கு, ஒரு பக்கத்துக்கு 10 பிட் பயன்படுத்தப்பட்டால் எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம்? இப்போ ஒரு பக்கத்துக்கு வந்து எத்தனை 10 பிட்டா, அப்போ எத்தனை பக்கங்களை உருவாக்கலாம் கேட்டால் நாங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால் இந்த 10 பிட் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 2 × 10 எவ்வளோன்ட்டு சொன்னாங்க 1024 பக்கங்கள் உருவாக்கலாம், பேஜ் வரும். இந்த பேஜ் வீச்சு என்னவா இருக்கும் என்று சொன்னால் 0 தொடக்கம் 1023, 0 தொடக்கம் 1023. அதாவது இங்க 0ல் தொடங்கி இங்க 1023ல் முடியும். ரைட். 0 1 2 போய் அதை நாங்கள் பார்த்தோம். ஒரு கணக்கு செய்வோம். மொத்த நினைவகம் 2GB. சரி, மொத்த நினைவகம் சார் ரெம் தான் சொல்லியிருக்கேன். ரெம் வந்து என்னன்னு சொன்னால் 2GB. மாய நினைவகம் வந்து
8 GB. இப்பயும் மாய நினைவும் கூடவா தான் இருக்கு என் பயன்பாட்டில் உள்ளது. ஒரு சட்டத்திட அளவு ஃப்ரேம் சைஸ் 8192 பைட். 8192 பைட் இருக்கு. சரி, 8192 பைட்ல இப்போ நாங்கள் பார்த்துக்கொள்வோம். முதலாவது பக்க எண்ணிக்கை கேட்டது. பக்கத்தினுடைய எண்ணிக்கை. இப்போ பக்க எண்ணிக்கை எதோட சம்பந்தப்பட்டன்னு சொன்னா இந்த மாய நினைவகத்தோட சம்பந்தப்பட்ட. இப்போ 8 GB சொன்னால் 8 நாங்கள் 2 எழுதுவோம். அங்கால ஜிபி தானே, ஜிபியை எம்பிக்கு மாற்ற 2 × 10. பிறகு அந்த எம்பியை திருப்பி கேபிக்கு மாற்ற 2 × 10. அந்த கேபியை திருப்பி பைட்ஸுக்கு மாற்ற 2 × 10. நான் சொன்னால் ஒவ்வொரு இது வந்து ஒரு பைட்டுக்குரியது. ஒரு அட்ரஸ் வந்து ஒரு பைட்டுக்குரிய. அப்போ இது பைட்டில் எடுத்துட்டான். அப்போ இங்கேயும் பைட்லாம் கிடக்கு. அங்கே 8192 பைட்டில் இருக்கு. ஓகே, ஆனால் எங்களை பிரிக்கிறதுக்காக நாங்கள் இது என்ன 2 அடுக்கில் எழுதுவோம். இப்போ 2 × 10 சொன்னால் 1024. அப்போ 2048 என்ன 2 × 11, 2 × 12, 2 × 13. சரிதானே? இப்போ இது மாற்றினா 4096. இது 8192. அப்போ 2 × 13 அடுக்கு. இப்போ இங்கே பார்த்தா 33, 2 × 33, 2 × 13. 2 × 20. 2 × 20 அடுக்கு பக்கங்களை உருவாக்கலாம். சரிதானே? பக்கங்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு? பக்கங்களின் எண்ணிக்கை 2 × 20 உருவாக்கலாம். இன்னொரு வகையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இப்படி இருக்கு. இதில் நாங்கள் எழுதும் பேஜ் நம்பர், இது பேஜோட சைஸ். எங்களோட பேஜ் சைஸ் தெரியும் 8192 பைட். இப்போ இதை எழுதினா நாங்கள் 13 பிட்டில் எழுதுவோம். 13 பிட்டில் எழுதுவோம். இப்போ இந்த 8 GB இருக்கு தானே, இந்த 8 GBயில் நாங்கள் மாற்றினா வருமங்களுக்கு 33 பிட் தானே கிடக்கு. 2 × 33 கிடக்கு. ஆகவே 33 பிட். இது இவ்வளவும் சேர்த்தது 2 33 33 ஃபைன் போனால் 20. பேஜ் நம்பருக்கு 20 பிட் தேவைப்படுது. இது 20. சரிதானே? இது 33 பிட்ஸ் மொத்தம் இதுக்கு தேவை. ரைட். அப்போ 20 பிட் தான் இங்கேயும் வந்திருக்கு. இப்படி நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ சட்ட எண்ணிக்கை என்று கேட்டால் 2 GB சட்டம் ஃப்ரேம் என்று சொன்னால் 2 GB சொன்னால் 2 × 1 அடுக்கு 2 × 10 அடுக்கு போட்டு சொன்னால் ஜிபி எம்பியாக மாறும். திருப்பி இன்னொரு 10 போட்டால் கேபியாக மாறும். இன்னொரு 10 போட்டால் பைட்ஸாக மாறும். அப்போ 2 × 31. இது வரைக்கும் நாங்கள் 13 வச்சிருக்கோம். 2 × 13 31 இருக்கு. இப்போ பார்த்தா நான் இதுலேயும் பார்க்கலாம், இல்லை இதுலேயும் பார்க்கலாம். இது வந்து என்ன சைஸ்? 13. இது 13. ஏற்கனவே நான் கண்ணா இந்த 13 என்ன இதுதான் இந்த 8192. இந்த 8192 தான் இந்த 13 பிட். அதாவது ஃப்ரேம் சைஸ், பேஜ் சைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதில் கிடக்கு வந்து என்னென்னு பார்த்தா இதை கண்டுட்டான். இது எவ்வளோ வந்து 31 வந்துருக்கு. 32 31. அப்போ 31 பீட்ஸ். 31 இந்த 13 போனால் மொத்தம் 18. சரிதானே? அப்போ 2 × 18 சட்டங்களை உருவாக்கலாம். 2 × 18 சட்டங்கள் தான். இப்போ 0 தொடக்கம் 2 × 18 நம்பர், அதாவது வந்து 18 சைவம். சரிதானே? அவ்வளோ வரைக்கும் இங்கிருந்து சட்டத்தில் எண்ணிக்கை வரப்போ அதான் சட்ட வீச்சுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி
கணக்குகள் போய்கின்றோம். இப்போ ஒரு கணக்கு வந்து 8 பிட்ஸ் 2 KB இப்படி தந்திருந்தாலும் நாங்கள் இது என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு மாற்றணும், பைட்ஸுக்கு மாற்றணும். பைட்ஸுக்கு மாற்றினா இதில் இது வரும், என்ன வரும், இதில் பிட் வரும். அப்புறம் இந்த பிட்டையும் இந்த பிட்டைங்கன்னா மொத்த பிட் தேவைன்னு சொன்னால் மொத்த பிட் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இது வந்து என்ன வந்தால் நாங்கள் ஒரு கதைக்கு எழுதிக்கொள்வோம், பக்க ஒன்று எழுதி கொண்டாடும். பக்க எண்ணிக்கைன்னு சொன்னால் இதில் பக்கத்தினிட அளவு. இப்போ இந்த ரெண்டின் 8ஆம் அடுக்கு என்னன்னு சொன்னால் பக்கங்களின் எண்ணிக்கை, அதாவது 256 வேறு. பக்க வீச்சு எவ்வளோன்னு சொன்னால் 0.255. பக்கத்தோட வீச், பக்க எண்ணிக்கையில வீச்சு எவ்வளோன்னு கேட்டால் 0.255. இந்த 8 பிட். இந்த 2 KB பக்க அளவில் எத்தனை பக்க இது ஃப்ரேம் சைஸ் என்னென்னு பார்த்தா அதுக்கு என்ன பிட் தேவைன்னு கேட்டால் நாங்கள் 2 KB-யை 2 மடக்கு கேபியை பைட்ஸுக்கு மாற்ற 2 அப்போ 2 அப்போ இதில் நாங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க போகிறோம் 11 பிட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்க போகுது. 11 பிட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்க போகுது. சரிதானே? இப்போ இதில் பயன்படுத்தப்பட்ட பிட் வந்து எத்தனை கேட்டால் 11 பிட். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கு மொத்த நினைவகத்தில் அளவு எவ்வளோன்று கேட்டால், நினைவகத்தில் மொத்தம் இதுன்னு கேட்டால் இதில் 308 பிட் இருக்கு, இஞ்சால் 11 மொத்தம் 19 பிட்ஸ். 19 பிட்ஸ் என்றால் 2 மடக்கு. ஏன்னா பைட்டில் இருக்க போகுது. இப்போ பைட்டை கேபிக்கு மாத்திரன்னு சொன்னால் 2 ஒரு 10 கழிச்சு விட்டால் கேபி என்று வேறு. அப்போ 512 KB. 500 1024 தானே? அப்போ 2 சொன்னால் எவ்வளோ இருக்கணும்? 512 இருக்கு. சரிதானே? அப்போ இப்படியும் நாங்கள் இந்த முறையில் வந்து இப்போ பிட் தந்துட்டு நாங்கள் சைஸை கேட்டால் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் இந்த சைஸை கேட்டிருக்கு 512 KB. இது என்னத்திட்ட சைஸ்ன்னு சொன்னால் இந்த இருக்க மூவரியோட சைஸ், நினைவகத்திட்ட சைஸ், மெயினான இடைவெளி. அதாவது இப்போ நான் ஒரு பக்கம் தானே, இதுக்குரிய இவ்வளோத்திட்ட சைஸ் தான் இந்த 512 KB. நான் கணக்கில் ஆரம்பத்தில் செய்ய வர்றது கேபி. அப்போ இதில் இருக்கிற பக்க வந்து எத்தனை வர போனால் 0.255 மட்டும் வரும் பக்கத்தில் வீச். ரைட்? இப்படியான கணக்கெல்லாம் எனக்கு தெரியும். பிட்டை தந்து கேபி தந்துருந்தா இதில் கூட்டி என்ன சைஸ் வந்து அப்போ இதில் பார்த்தா எவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 8 11 19 பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல. 19 2 சரிதானே? இப்போ ஒரு முகவரி தந்திருந்தா 000 இப்போ ஒரு கணக்கு கொண்டு வந்திருக்கு. வெர்ச்சுவல் மெமரியில் வந்து 0011 00000000 இதெல்லாம் சேர்த்து தான் இருக்குது. நான் அந்த அடையாளம் இலக்கம் பதில விடவழி விட்டலி இருக்குது. அந்த பிசிக்கல் மெமரி வந்திருக்கு 10 1 2 3 4 1 2 3 4 1 2 ரைட். இதில் பார்க்க வேண்டியது வந்து நான் ஒரு விடயத்தை, இது பிசிக்கல்ன்றது இருக்குது. அந்த பிசிக்கல் என்று சொன்னால் இதற்கு சம்மந்தப்பட்டது ரேம். இப்போ வெர்ச்சுவல் மெமரி என்று சொன்னால் இது என்னத்தோட சம்மந்தப்பட்ட என்று சொன்னால் வெர்ச்சுவல் மெமரி கார்டிஸில் இருக்கிற வெர்ச்சுவல் மெமரி சம்மந்தம், அதாவது லாஜிக்கல் அட்ரஸ். இதுக்கு வேறு பெயர் லாஜிக்கல் அட்ரஸ். சரிதானே? தர்க்க முகவரி. இது என்ன வேறு இருக்குன்னு சொன்னால் இப்போ இதுன்னு சொன்னால் இப்படி இருக்கேக்க இதில் நம்பர் போட்டிருக்க போகுது 0 1 2. இதில்
இது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் வேர்ச்சுவல் மெமரி என்று எடுத்துக்கொள்வோம். இதில் இருக்கிற எங்கே இருக்கிற ஒரு லைன் தான் இதை குறிக்குது. இது அதுலேருந்து எடுத்த அட்ரஸ் தான் இது. இதில் இருக்க ஒரு பேச்சு இருக்குது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸ் தான் முகவரி தான் இந்த முகவரி வர்ச்சுவல் முகவரி. இதை நாங்கள் கவனமாக கையாள வேணும். சரிதானே? அதாவது இதில் இருக்க ஒரு முகவரி ஒன்று தான் இது. இப்போ இப்படி கணக்க முகவரிக்கு இப்போ மாறிக்கொண்டே இருக்கு. சரிதானே? அடுத்த இன்னொரு விடயம் இதில் வந்து பார்த்தா நாங்கள் எத்தனை பிட் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இதில் 1 2 3 4 12 16 பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு மொத்தமாக. இப்போ இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு 1 2 3 4 12 15 பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 15 பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் 12 பிட் வந்து பிரேம் சைஸுக்கு தான். பிரேம் சைஸுக்கு வந்து இப்போ பிரேம் சைஸ் 12 பிட்டாக இருந்தால் சரிதானே இருந்தால் மிச்சம் பக்க எண்ணிக்கை இருந்தால் நாங்கள் வேறு கேள்வி எழுதக்கூடிய இப்படி ஒரு கேள்வி வந்து எழுதலாம். பேஜ் நம்பர் ஃப்ரேம் நம்பர் இதெல்லாம் காணும். சரிதானே? அதாவது பிரேம் சைஸ் வந்து 12 பிட்டாக இருந்தால், அப்போ பிரேம் சைஸ் 12 பிட்டாக இருந்தான்னு சொன்னால் பின்னிக்கு இருந்து இருக்கிறவளாம் பிரேம், அப்போ 12 பிட். எப்பயும் பிரேம் சைஸ் பேஜ் சைஸ் அதான் ஒரே மாதிரி இருக்கு இவ்வளவு. ஏன் பிரேம் சைஸ் வந்து பேஜ் சைஸ் தானே, அதெல்லாம் இந்த ஒன்று இது இடத்துல இருக்கு. இது ரெண்டுமே ஒன்று மாறாது. ஏன்னு சொன்னால் அது ஏன் இடப்பேச்சு தானே இவ்வளோ வந்தது. எப்பயும் ஃப்ரேம் சைஸ் பேஜ் சைஸுக்கு சமனாக இருக்கு, அப்போ மாறாது. அதான் இந்த இதில் இங்கே முன்னுக்கு மாறினாலும் பின்னுக்கு மாறாத காரணம் வந்து இந்த இடங்களில் இது வந்து இரண்டுமே சமன்ன்றதால மாறாது. சரிதானே? ரைட். இப்போ முன்னுக்கு மாறி இருக்கு 4 டிஜிட்டில், இங்கே மாறி இருக்கு. இதில் வெர்ச்சுவல் மெமரி மாறிக்குன்னு சொன்னால் இடத்தை பார்த்து சொன்னால் 1 2 4 8. அப்போ வெர்ச்சுவல் மெமரி வந்து எத்தனை இலக்கத்தை குறிக்குதுன்னு சொன்னால் 3. அந்த பிட்டில் குறிக்கப்பட்டது 3. இப்போ இதில் குறிக்கப்பட்டிருக்கு எத்தனை? 1 2 3 1 2 4. அப்போ 4 2 6. அப்போ ஃபிசிக்கல் மெமரியில் குறிக்கப்பட்டிருக்கு 6. சரிதானே? ஃபிசிக்கல் மெமரியில் குறிக்கப்பட்டிருக்க விடயம் வந்து இந்த 6. சரிதானே? இந்த வெர்ச்சுவல் மெமரி இந்த இதுக்கு சமன்னு சொல்லியிருக்கு ஒரு. சரிதானே? இந்த முகவரி உள்ள இந்த அதான் மேப்பிங் பண்ணப்பட்டிருக்கு. சரிதானே? மேப்பிங் பண்ணப்பட்டிருக்கு. பேஜ் நம்பர் பிரேம் நம்பர். அப்போ பேஜ் நம்பர்ன்னு பார்த்தா இங்கே இருக்கு பேஜ் நம்பர் 0 1 2 3 4 என்று சொன்னால் இந்த 0 இருக்கு தானே, இந்த 3 அதாவது மாயை நினைவகத்தின் இந்த 3ஆனது எதுக்கு மேப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் 6க்கு. அப்போ இந்த 3 வந்து இங்கே 6க்கு தான் பேர் பிரேமில் 6க்கு. இங்கெல்லாம் மாறி வரலாம் 3 4 1 இல்லை 7 அங்கே வேறு பிரமாணம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கு தானே, ஏதோ ஒன்றுக்கு வந்து போகலாம். அப்போ எங்களுக்கு இந்த முகவரி இதுக்கு சமன் என்று சொன்னால் இதான் 3க்கு 6 3க்கு 6 இதுதான் இது. சரிதானே? இது வந்து இங்கே மேப்பிங் செய்யப்பட்டிருக்கு 3க்கு 6. இப்போ 3 இது வெர்ச்சுவல் மெமரி தான் இங்கே இருக்கிற 3. அடுத்து இந்த 6 வந்து என்னன்னு சொன்னால் பிரேமோட நம்பர். அப்போ இந்த இதை சொல்கிற பேஜ் டேபிள்னு சொல்கிறது. சில இதை மேப்பிங் டேபிள்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ அடுத்ததாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இப்போ இதில் வந்து இதை சேர்த்த வந்து இந்த இலக்கங்களையும் எழுதியிருப்பாங்க. என்ன மாதிரி என்று சொன்னால் இதை இப்போ பிரேம் நம்பர் எத்தனையில் இருக்குது? 3 டிஜிட்டில் கிடாக்கு. அப்போ 3 டிஜிட்டில் எழுதியிருப்பாங்க. இப்போ இது 3 டிஜிட்னு சொன்னால் இதில் 7 வராது. என்ன 4 2 6 7 வரும். சரிதானே? அப்போ இதில் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ இதை எழுதியிருப்பாங்க பிரேம் தான் இங்கே இருக்கிறது 0 0 1. 4 சொன்னால் 1 0 0. 3 சொன்னால் 0 1 1. 6 சொன்னால் 1 1 0.
ஏழுன்னு சொன்னால் ஒன்று ஒன்று ஒன்று. இப்போ 4 நார்மலு இப்போ இப்படியும் தந்திருப்பாங்க, சேர்த்து பைனரியில் தந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் பைனரியை டெசிமலுக்கு மாற்றி கண்டுபிடிக்கணும். இதில் பெருமானம் இருக்கிறத சொல்லுவாங்க, 1 2 தந்திருப்பாங்க. 1 இருந்தால் மேப்பிங் செய்யப்படுறது, இல்லைன்னு சொன்னால் இல்லை, சிலது பூச்சியும் தந்திருப்பாங்க. சரி, அப்போ இதில் 2க்கு தான் சரியாக இருக்குது. இந்த 3 பேஜ் நம்பர் 3 4 தான், மற்றொன்றும் இல்லை. அப்போ இந்த 1 தான் உண்மையானதா? சரி, அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து முதல் பார்த்த மாதிரி பிட்டுகளை பார்க்கணும், அடுத்து இந்த பிரேம் இதை பார்க்கணும், இதை பார்த்தா சரி. இந்த பேஜ் டேபிள்லேயும் இப்போ நாங்கள் ஒரு பெறுமதி எடுத்தால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தாங்க, இதில் இந்த இடப்பேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னால் அடுத்த இதே மாதிரி மற்ற டேபிளில் இங்கே வேர்ச்சுவல்னு சொன்னால் பிசிக்கல் பிசிக்கலில் இப்போ இந்த இதில் இருக்கிற இந்த அட்ரஸ் வேர்ச்சுவலில், பிசிக்கலில் இப்போ வந்து இன்னொரு இடத்துல இருக்கும். இப்போ இந்த அட்ரஸ்ன்றது தான் இந்த அட்ரஸ். அதாவது இப்போ இதன்படி இது 3வது நம்பராக இருக்குது, என்னவா இருக்குது 3ஆம் நம்பராக இருக்குது. இப்போ இது வந்து நான் சொல்லுவேன், இதில் வந்து இது 6ஆம் நம்பராக இருக்குது. அப்போ இந்த பெறுமதி எங்கே இருக்க போகுதுன்னு சொன்னால் டிஸ்பிளே பேரில் இங்கே இருக்க போகுது. இதில் நாங்கள் அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம், மற்றபடி இதில் 1 2 ஒழுங்குமுறையில் போட்டு கொண்டு வரணும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வேர்ச்சுவல் மெமரி இதில் வந்து 3ன்றது எங்கே மேப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் இங்கே 6ல் இதே இடத்துல. சரிதானே? இதுக்குள்ள இருக்க இடைவெளி மாறாது. இதுல இருந்து 3வது இடம்னு சொன்ன அந்த பயிற்சி அதே மாதிரி இங்கே இருந்த இடத்துலையும் 3ஆம் இடத்துல இருக்கு.